ஷாலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. யோவான் 14:1. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த வேதத்தில் நம்ம அநேக இடங்களில் ஆண்டவருடைய அன்பையும் ஆறுதலான வார்த்தையும் கனிவான வார்த்தைகளையும் அவருடைய கிருபையும் இரக்கத்தையும் தயவையும் நம்ம பார்க்க முடியும். அவர் மனிதனாகிய நம்மை, மனித குலத்தை அவர் எப்படியாக நேசிக்கிறார், அவர்களுக்காக தன் ஜீவனையும் கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அநேக இடங்களில் தேவன் இந்த வாழ்க்கையை நாம் எளிமையாய் வாழ்வதற்கு, தேவனோடு இசைந்து வாழ்வதற்கு அவர் அநேக வழிகளை நமக்கு வேதாகமத்தில் வைத்திருக்கிறார். இந்த வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள் என்று சொல்கிறார். அப்போ இன்றைய நாட்களில் நம்முடைய இருதயம் கலங்கி போய் இருக்கிறது இல்லை? அநேகருடைய இருதயங்கள் கலங்கின நிலையில் காணப்படுகிறது. எப்படி கலங்கிருக்கு? பாவங்களினால் கலங்கிருக்கலாம், குற்ற உணர்வுனால் கலங்கிருக்கலாம், தனிமையினால் கலங்கிருக்கலாம், சோர்வுகளினால் கலங்கிருக்கலாம், ஒரு சில நேரத்தில் வியாதிகளினால், பயத்தினால், எதிர்காலம், நிகழ்காலம், குறைவு, தேவை, இப்படி அவமானம், நிந்தை, அநேக இடங்களில் நம்முடைய இருதயம் கலங்கி போயிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய இருதயம் கலங்கி போயிருக்கிற இருதயத்தை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க. அந்த கலங்கின இருதயத்தை என்னிடம் கொண்டு வாங்க. நான் அந்த இருதயத்தை திடப்படுத்தி, அந்த இருதயத்தை சுத்தப்படுத்தி, அந்த இருதயத்தை நான் மீண்டும் ஸ்திரப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்லிட்டு இப்படி என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் இருதயத்தை நீங்கள் கலங்காமல் பார்த்துக்கொள்ளுங்க. இப்படி ஒரு பக்கம் இருந்தால், இன்னொரு பக்கம் எப்படின்னா, நம்ம அநேக பொருளாசை, உலகத்தில் காணப்படுகிற அநேக ஆசைகள்னால, அநேக காரியங்களினால, பெருமை புகழினால நம்முடைய இருதயங்கள் கலங்கி போயிருக்கு. ஆண்டவர் சொல்கிறார், ஒரு பக்கம் நீங்கள் கலங்கியிருந்தால் நான் அதுக்கு உதவி செய்கிறேன்றார். இன்னொரு பக்கம் உங்களுடைய இருதயத்தை கலங்காமல் பார்த்துக்கொள்ளுங்க. இந்த உலக காரியங்களினாலேயும், உலக இச்சைகளினாலும், உலக மாயங்களினாலும் உங்களுடைய இருதயத்தை கலங்காமல் பார்த்து கொள்ளுங்க. என்கிட்ட விசுவாசமாக இருங்க, என்னுடைய தகப்பன்கிட்டையும் விசுவாசமாக இருங்க என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் நம்முடைய இருதயத்தை எந்தவித சூழ்நிலையினாலும் கலங்காதபடிக்கு நம்ம பார்த்து கொள்ளுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, ஆண்டவரே, நாங்கள் வாசித்து தியானித்த வேத வசனத்தின் பிரகாரம் இன்று எங்களுடைய இருதயங்கள் அநேக அன்றே பாவத்து நிமித்தம், உலக காரியங்கள் நிமித்தம், அன்றே உலகத்தில் காணப்படுகிற சூழ்நிலைகள் நிமித்தம் நாங்கள் கலங்கி போய் நிற்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் அப்படி கலங்கி போகாதபடிக்கு உம்மிடத்தில் நாங்கள் விசுவாசமாய் இருந்து, அன்றே பிதாவினிடத்தில் விசுவாசமாய் இருந்து எங்களுடைய இருதயத்தை நாங்கள் பலப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும்படியா இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.